என்னது டெட்பூல் அண்ட் வுல்வரின் ரிலீஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கா? அதுல யாரெல்லாம் வர போறாங்க? அப்படி என்னதான் இருக்க போகுது இந்த படத்துல? இந்த படத்தை நம்ம ஏன் பார்க்கணும்? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல். டெட்பூல் 3 அதாவது அடுத்த மாசம் வர இருக்கிற அமெரிக்க சூப்பர் ஹீரோ ஃபிலிம் தான் இது. மார்வல் காமிக்ல வர டெட்பூல் கேரக்டரை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இதுல 2 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பார்ட் ரிலீஸ் ஆக போகுது. 2016ல ஃபர்ஸ்ட் பார்ட்டும் 2018ல செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே R-rated ஃபிலிம் தான். இந்த தேர்ட் பார்ட்டும் R-rated ஃபிலிம் தான். R-ratedனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அடல்ட் காட்சிகளும் வன்முறை, ரத்தம் தெளிக்கும் காட்சிகளும், போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளும், சில நிர்வாண காட்சிகளும் படத்துல இருக்குன்னா அதுக்கு R-rated ஃபிலிம்னு சொல்லுவாங்க. சோ குழந்தைகள் தவிர்க்க வேண்டிய படம் இது. இருந்தும் உலகிலேயே அதிக ப்ரீ டிக்கெட் புக்கிங் ஆன R-rated படங்கிற பெருமைய இது பெற்றிருக்கு. இது எக்ஸ்மேன் டைம்லைன்ல வர படம். எக்ஸ்மேன் படங்கள் மட்டும் 13 படம் இருக்கு. அதோட தொடர்ச்சியாகவும் மார்வலோட மற்ற படங்களோட தொடர்ச்சியாகவும் இது வர இருக்கு. இதுல டெட்பூலாக ராயன் ரெனால்ட்ஸ் நடிச்சிருக்கிறாரு. வுல்வரினாக ஹியூ ஜாக்மேன் நடிச்சிருக்கிறாரு. ஹியூ ஜாக்மேன் நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த கதாபாத்திரத்துல அப்பியர் ஆகுறாரு. இவர் நடிச்ச லோகன் படத்துல தான் கடைசியா வந்திருப்பாரு. 7 வருஷத்துக்கு அப்புறம் இவர் மீண்டும் வரப்போறதால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. மார்வெல்ல கிட்டத்தட்ட 24 வருஷமா ஒரே கதாபாத்திரத்துல நடிச்ச பெருமை இவரை தான் சேரும். இதுக்கு முன்னாடி 14 வருஷம் ஒரே கதாபாத்திரத்துல நடிச்ச நம்ம டாபி மேக்வயர் ஸ்பைடர்மேன், அப்புறம் ஸ்டார் வார்ஸ்ல வர லூக் ஸ்கைவாக்கர் 44 வருஷமா ஒரே கேரக்டர்ல நடிச்சிட்டு வரதெல்லாம் பெரிய ரெக்கார்ட் தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வுல்வரின் சூட்டோட அவர் நடிச்ச 11 படத்துலயும் காமிக் புக்ல வர மாதிரி இந்த எல்லோ கலர் சூட்டை அவர் போட்டதே இல்ல. ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் அந்த சூட்ல மாஸா வராரு. இது ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல நிறைய வேரியன்ட், அதாவது வேற உலகத்துல இவங்கள மாதிரியே இருக்கிற ஆட்கள் படத்துல இருக்க போறதா சொல்றாங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல லேடி டெட்பூல் வாக் பண்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. இந்த டெட்பூல் வேற உலகத்துல இருக்கிற லேடி டெட்பூலா இருக்க வாய்ப்பு இருக்கு. வுல்வரின் கடைசியா லோகன் படத்துல இறந்திருப்பாரு. மறுபடியும் இந்த படத்துல எப்படி உயிரோட வராரு அப்படிங்கறது தெரியல. ஒருவேளை இவரும் வேரியண்டான படத்தை பார்த்தா தான் தெரியும். இவங்களை தவிர மேலும் பல மார்வல் கேரக்டர்ஸ் வரப்போறதா சொல்லி இருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ப்ரொஃபசர் எக்ஸ், டேர்டெவில், சைக்ளாப்ஸ், ஸ்டார்ம், மேக்னெட்டோ, மோபியஸ், பீஸ்ட், ஹியூமன் டார்ச் இவங்க எல்லாரும் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. இது போதாதுன்னு ட்ரைலர்லயே நிறைய கேரக்டர் இருந்திருக்காங்க. ட்ரெய்லர்ல TVA சோல்ஜர்லாம் வராங்க. TVAவை இப்ப ஆள்றது யாருன்னு தெரியும்ல? எஸ், நம்ம லோக்கி தான். லோக்கி சீரீஸ்ல வர வாய்ட் இடத்துல தான் கதைக்களம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அலைட் மான்ஸ்டர்லாம் கூட வருது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டல்லாம் கூட வருது. ஆல்ரெடி இந்த போர்ட்டல் மூலமா தான் நிறைய சூப்பர் சீன்ஸ் எல்லாம் மற்ற மார்வல் படத்துல பார்த்திருப்போம். இந்த படத்தோட ஹீரோவான ராயன் ரெனால்ட்ஸ் காமிக் புக்கை மையப்படுத்தி வர ஒரு சிறந்த படமா இது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மார்வலோட பிரசிடென்டான கெவின் ஃபேஜ் படம் நல்லா வந்திருக்கணும், மேலும் இவர் வுல்வரின் பற்றி சொல்லப்படாத விஷயமும் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு முழுக்க R-rated ஃபிலிம் தான் சொல்லியிருக்காரு. இப்படி பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல வர ஜூலை 26 இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. குழந்தைங்க ஃபேமிலிஸ்லாம் இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடலாம். மார்வல் ஃபேன்ஸ், சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ், ஆக்ஷன் விரும்பிகள் எல்லாரும் இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த படம் உலக அளவுல மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணணும்னு நம்புவோம். கண்டிப்பா வர ஜூலை 26 படத்தை தியேட்டர்ல பார்க்க மறந்துடாதீங்க. இது மாதிரி நிறைய ஹாலிவுட் அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.